கண்கள். நான் மீண்டும் சொல்லுங்க, உன்னை எந்த நபர், இன்னைக்கு நான் காலையில் ஜெபம் நடத்தும் போது இந்த வார்த்தை ஆண்டவர், உன்னை யார் நிந்தித்தார்களோ, உன்னை யார் புறம்பே தள்ளினார்களோ, உன்னை யார் ஆகாதுன்னு சொன்னாங்களோ, அதே ஜனத்தின் நடுவில் கர்த்தர்வன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவா. அதற்காக அபிஷேகம் பண்ணி, அதான் ஆண்டவர் சொன்னார், தமது ஜனத்திற்கு ஆண்டவர், தமது ஜனத்திற்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர், தமது ஜனத்திற்கு ஆண்டவர். அப்ப தமது ஜனம் சில நேரம் இந்த சூழ்நிலை நடுவில் வரும். வேதம் தெளிவா சொல்லுது. இந்த வேத வசனத்தை வாசிக்கிற தேவ ஜனத்திற்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீ சோர்ந்து போகாதுங்க, எந்த விதத்திலும் கலங்காதுங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. தரிசனம் நிறைவேறணும்னா சில நேரம் இந்த பாதையில நடத்துவாரு. தாவீதை இவ்வளவு கொலை செய்யும்படியாய் துரத்திட்டு இருந்தான், தாவீதை இவ்வளவு கொண்டு போடும்படியாய் துரத்தி கொண்டிருந்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, தாவீது அவனை கொல்லல, ஆனா ஆண்டவருடைய கரம் அவனுக்கு மேல வந்தது. வசனம் சொல்லுது, உன் சத்துருவை தேடியும் நீ காணாதிருப்பாய். என் சத்துருக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும் என்று சொன்னது போல, துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை என் காதுகள் கேட்கும் என்று சொன்னது போல, இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், உன்னை எதிர்த்து நிற்கிற நாசமா போகணும் நான் சொல்லல. கர்த்தர் உனக்காய் செய்ய போகிற கிரியையை இந்த 3வது மாதத்தில் உன்னுடைய கண்கள் காணும். கரங்களை தட்டி, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் மாந்திரிகள் செய்தவன், உன் குடும்பத்தை அழிக்க நினைத்த பொல்லாத ஆவி, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் உன் பிள்ளைகளை ஜீவனோடு இருக்க விட மாட்டேன்னு சொன்ன எல்லாம் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. எனக்கு தெரியும், இந்த சபையில ஒரு போராட்டம் உள்ள ஒரு குடும்பம். அப்ப மாந்திரிகத்தை செய்து வச்சுக்கிட்டு இனி ஒருத்தர் அவனுக்கு சாவு, அவன் இது இல்லை, அவன் சாவும், அதை நான் பார்ப்பேன், அதுக்காக நான் இருக்கேன். அடுத்து இதே சபைக்குள்ள அவர் வேதனையோட சொன்ன வார்த்தை, இது இல்லை அவனுக்கு இன்னியும் இருக்கு, அவன் சாவு, அதை நான் பார்ப்பேன். அதே போல ரோடா பைத்தியம் பிடிச்சு அலைவான், அதை நான் பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு செய்துட்டு பார்ப்பேன்னு சொன்னவன் உயிரோட இல்லை. யாருக்கு செய்தாங்களோ அவரை கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைக்கிறார். ஜெபம் ஜெபம். நான் மீண்டும் சாட்சியா நம்ம ஊழியங்கள்ல காண்கிறபடி நான் சொல்லுகிறேன், தேவ ஜனமே பயப்படாத. நீ இந்த இடத்துல இருந்துருவியா? நீ இந்த இடத்துல உனக்கு பிள்ளைகள் வளர்ந்துருமா? இந்த இடத்துல உன் சந்ததி இருந்துருமா? உனக்கு பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்குமா? பயப்படாத. அழைத்த தேவன் உன்னோட இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில உன்னை திடப்படுத்தி உனக்கு ஒரு பலனை தந்து இந்த இடத்துல இருந்து அனுப்புகிறார். உனக்கு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், உனக்கு கூட இருக்கிறவர் பெரியவர், உனக்கு கூட இருக்கிறவர் ஒருபொழுதும் கைவிடுகிறவர் அல்ல. ஆசீர்வாதத்தோடு புறப்படுங்க. கர்த்தர் நன்மை. ஒரே ஒரு வசனம் மட்டும். அடுத்து இனி ஒரு வகையான ஒரு சோர்வு வருது பாருங்க. வேதத்தை வாசிக்கும் போது யோனா 4வது அதிகாரத்தில் அப்படி இந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நம்ம உடனே ஜெபிக்கலாம். யோனா 4வது அதிகாரத்தில் அதுல யோனா 4 8வது வசனத்தை படிங்களேன். யோனா அவன் சோர்ந்து போய் அவன் சொல்லுறான், தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிறேன், சாகிறது நலமா இருக்கும் என்றான். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. யாரு தெரியுமா? பெரிய ஒரு தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி யோனா. ஆண்டவருக்கு வார்த்தையை கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ போ. அவர் பாதம் மாறி போயிட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ, ஆனாலும் அவரை விடல. ஆண்டவர் திருப்பி மீனுக்கு வயிற்ற வச்சு கொண்டு வந்து கரையில வச்சார். அடுத்து சொல்லுவார், அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஆனா அவருக்கு தீர்க்க தரிசனத்துல உலகமெல்லாம் அந்த தேசம் ஜனங்கள் ராஜாக்கள் முதல் எல்லாரும் பயந்து எல்லாரும் ஆண்டவருக்கு சமூகத்துல உபவாசத்தோடு கதறுகாங்க. அவருடைய கதறல ஆண்டவர் பார்த்தாரு. ஆனா ஆண்டவருக்காக அவ்வளோ வைராக்கியத்தோடு நின்ற மனுஷன் ஒரு வாரமா உட்கார்ந்துட்டு சொல்லுகிறார் பாருங்க. சூரியன் உதிக்கும் போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பினான். சப்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஒன்று இது. இனி ஒரு மனுஷன் நமக்கு தெரியும், எலியா. படிக்கணும்னா எலியாவும் இதே போல சோர்ந்து போய் சொல்லுகிறாரு, போதும் ஆண்டவரை எடுத்துக்கிடும், போதும் ஆண்டவரை எடுத்துக்கிடும். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நமக்கு வாழ்க்கையில் எத்தனை பேர் இன்னைக்கு இந்த நிலைமையோ, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மா, உன் வீட்டில் சில பிரச்சனை வந்தப்ப, உன் வீட்டில் சில நெருக்கம் வந்தப்ப, எத்தனை நாள் ஆண்டவரை போதும் அப்பா நான் அங்கே வந்துடுறேன், என் குடும்பத்தில் இனி இதை பார்த்துட்டு இருக்க முடியாது ஆண்டவரே, என் குடும்பத்தில் இனி இவைகளெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. எத்தனை முறை ஆண்டவரை, என்னப்பா இது ஒரு வாழ்க்கையா? உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் இதை சந்திச்சிருக்கிறீங்க ஆண்டவரை, என்னப்பா என் குடும்பத்துக்குள்ள? யோனா ஆண்டவருக்கு சமூகத்தில் வேதம் அவர் சொல்லுகிறான் பாருங்க, போதும் ஆண்டவரை, போதும் நான் சாப விரும்புகிறேன். ஆனால் அவர் போனது என்னன்னா, அவர் சாப விரும்பினது ஆண்டவர் செய்த கிரியைக்கு ஒப்பு கொடுக்காதனால. ஆனால் எலியா சொல்லுகிறார், போதும் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளணும். எலியா அவன் சோர்ந்திருந்தார். ஆனால் வசனம் சொல்லுது,
எலியாவை பார்த்து, இந்த மனிதனுக்கு வாழ்க்கை அதோட முடிவடையுது. எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, எலியாவே நீ சோர்ந்து போய் படுத்திருப்பதல்ல, நீ போதும்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் இந்த 3வது மாதம் உங்களுக்கு தந்து அனுப்புகிறார். நீ எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. சோர்ந்து மடங்கி போதும்னு சொல்லுகிற உனக்கு நீ பார்க்க வேண்டியது நிறைய உனக்கு இருக்கு. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அன்றைக்கு யோபுடைய வாழ்க்கையில இனி மரணம் தான் முடிவு என்று சொல்லி இருந்த யோபுக்கு ஆண்டவர் அவனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் அந்த யோபுவை பாதுகாத்தாரு. அந்த யோபு சாவுக்கு விலைக்கு பாதுகாத்ததின் காரணம், யோபுவே நீ இழந்தது 2 மடங்காய் உனக்கு நாம் தர விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் என்னை உயிரோட வச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் பார்ப்பதற்காக, இதை நான் பார்த்து பார்த்து அணுகணுமா சாகணுமா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகாரு, உன்னை ஏன் உன் மரண கண்ணி உனக்கு வந்த பிறகு உன்னை நான் ஏன் ஜீவனோடு வைத்தேன்னா, உன் குடும்பத்தை மரணம் வாரிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்த பிறகு உன்னை நான் எதற்காக பாதுகாத்தேன்னா, ஆண்டவர் இந்த காலை ஆராதனை பண்ண உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கென்று நான் சில திட்டங்களை வைத்திருக்கிறேன், உன் குடும்பத்துக்கு தர தரிசனங்களை வைத்திருக்கிறேன், அது நிறைவேறும். சோர்ந்து போகாத. இன்னைக்கு எழும்பு. உனக்குள்ள ஆண்டவருடைய பலத்தை, ஆண்டவருடைய சத்துவத்தை இன்னைக்கு கர்த்தர் வைக்கிறார். எழும்புவோ. இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் கர்த்தருடைய பெரிய பலனினால் கர்த்தர் நம்மை நிரப்ப. எல்லாரும் அப்படி எழுமி நில்லுங்க. எல்லாரும் அப்படி நம் ஆராதனை முடிக்க போறோம். எல்லாரும் அப்படி. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த நிலைமையோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர்? நான் உண்மையில சொல்லுகிறேன், நான் 3-4 செய்திகள் ஆயத்தப்படுத்தினேன். இன்னைக்கு காலையில தான் இந்த வசனம் எல்லாம் கிடைச்சு. இதுல இருந்து தான் 2 வசனம் ஆண்டவர் தந்தார். ஏதோ ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனை முடியும் போது எத்தனை பேர் ஆண்டவருக்கு கிருபை, நான் இந்த நிலைமையில வந்தேன் பாஸ்டர், நான் இந்த நிலைமையில வந்தேன் பாஸ்டர், ஆண்டவர் என் சூழ்நிலை அறிகிறார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு வித்தியாசம். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு தந்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் கடந்த நாள் இதே நிலைமையோடு, என்னப்பா, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, கேள்வியோடு கேள்வியோடு எத்தனை பேர் கடந்த நாட்களில், என்ன ஆண்டவரே, மீண்டும் என் நிலைமை இப்படி ஆயிட்டு ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்கு ஆண்டவரே, என் குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்கு ஆண்டவரே, மாற்றம் வருமா, மாறுதல் வருமா, இதுதான் என் முடிவா, இன்னும் நான் கண்ணீர் தான் வடிக்கணுமா, இன்னும் நான் கடனாளியா தான் இருக்கணுமா, இன்னும் நான் சமாதானத்தை இழந்து தான் வாழணுமா, என்னைக்கு என் வாழ்க்கை இப்படிதான் ஆண்டவரே? யோசேப்பு சொன்னார் இல்லையா, நான் இனி மரிக்கும் காலத்திலும் துக்கத்தோடு தான். யாக்கோபு சொன்னாரு, யோசேப்பை காணாததுனால நான் துக்கத்தோடு தான் குழியில இறங்க போறேன். ஏன்னா என்ன நேசித்த என் பிள்ளைய பார்க்க முடியல. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நீ துக்கத்தோடு குழியில இறங்குறவன் அல்ல, நீ இழந்த மகனை உனக்கு நான் காண்பிப்பேன். ஆண்டவரே, நான் சாகிறதுக்கு முன்னே ஆகிலும் என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரா. கடந்த நாள் நீ ஜெபித்தியே, நான் சாகிறதுக்கு முன்னே ஆகல என் பிள்ளைக்கு ஒரு மாற்றம் வந்துடாதா, என் கணவனுக்கு ஒரு மாற்றம் வந்துடா. இன்னைக்கு ஆண்டவர் ஒன்றை பார்த்து தான் சொல்லுகாரு, நீ காண போகிறாய், நீ காண போகிறாய். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய அற்புதத்தை நீ காண போகிறாய். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க. ரபா லபா ரக துனா ரபா ரபா. ஆண்டவரே, இப்பொழுது இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது இந்த வசனத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை பேர் சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறாங்களோ, எத்தனை பேர் மனமுடைந்த நிலைமையில இருக்கிறாங்களோ, இன்றைக்கு அவர்களுக்குள்ள சத்துவத்தை தாருங்க. இன்னைக்கு ஒரு பலனை தாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவனுடைய வல்லமை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் இனி சோர்ந்து போக கூடாது. இன்றைக்கு ஒரு தேவ பலத்தினால் எங்களை நிரப்புங்க. இன்றைக்கு ஒரு தேவ பலத்தினால் எங்களை நிரப்புங்க. இன்றைக்கு ஒரு தேவ பலத்தினால் எங்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, தேவ பலத்தினால் நிரப்புங்க, தேவ பலத்தினால் நிரப்புங்க. சோர்வுகள் விலகுவதாக, சோர்வுகள் விலகுவதாக. அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரியத்தில் கண்ணீரோடு இருக்கிறாங்க. கணவனோ மனைவியோ பிள்ளையோ கடன் பாரமோ வியாதியோ நோயோ எதுவா இருந்தாலும் இன்னைக்கு தேவனுடைய அற்புதத்தின் வல்லமை நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், நீ ஜனத்தை விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். நம்பிக்கையோடு கூட இயேசுவின் நாமத்தினால இதே வார்த்தை சொல்லி நான் உனக்கு அனுப்புகிறேன். எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னைக்கு நடக்கிற இந்த சின்ன சின்ன காரியத்தை பார்த்து சோர்ந்துடாத. நீ பார்க்க வேண்டியது அநேக ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர் யோபை பார்த்து சொன்னது போல, யோபுவே,
இவ்வளவு பிரச்சனை போராட்டம், ஜீவன் மட்டும்தான் அவன் சரீரத்தில் இருக்கு, எல்லாத்தையும் இழந்தேன். ஆண்டவர் ஏன் ஜீவனை வைத்தாருன்னா, நீ பயப்படாத, இது நீ இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாய் காண போகிறாய். இன்னைக்கு சில குடும்பங்களோடு இந்த இடத்துல அத்தனை பேர் ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே நீ எழும்பி இந்த ஆகாரத்தோடு, இந்த தேவனுடைய உணவோடு நீ புறப்படு. நீ இனி காண போகிறது, போக போகிறது மேலான நன்மைகளை நீ காண போகிறாய். யோபுவே நீ எழும்பு, அந்நிய கண்ணால் அல்ல, உன் சொந்த கண்ணால் நான் புடமிட்ட பிறகு சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்று சொன்னது போல உனக்கென்று சொல்ல முன்குறித்த சில நன்மைகளை கர்த்தர் உனக்கு தருவதற்கு ஆயத்தமாகி இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் என்று கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருவின் ஆலோசனைகள் தகர்க்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென், உமக்கு நன்றி. ஆமென், உமக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே உட்காருங்க, நாம் ஜெபித்து